அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய ராணுவ தளமான டியாகோ கார்சியாவை நோக்கி ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக ஈரான் அந்த தளத்தை நோக்கி 2 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாகவும் ஆனால் அவை தளத்தை தாக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பேற்றுள்ளதாக அந்நாட்டு அரசு தரப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தளத்தை குறிவைத்தது ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை. இது ஈரானின் ஏவுகணைகளின் வீச்சு எதிரி முன்பு கற்பனை செய்ததை விட அதிகம் என்பதை காட்டுகிறது என்ற குறித்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்லாமல் ஈரானின் உண்மையான இராணுவ திறன்கள் குறித்து உலகளாவிய அளவில் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. வெளியாகிய தகவல்களின்படி ஈரான் 2 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அவற்றில் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியடைந்ததாகவும் மற்றொன்று அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனினும் இந்த முயற்சி வெற்றி அல்லது தோல்வி என்ற அளவில் மட்டும் மதிப்பிடப்படுவதில்லை. மாறாக இதன் மூலோபாய மற்றும் அரசியல் தாக்கமே அதிக கவனம் பெறுகிறது. டியாகோ கார்சியா என்பது ஈரானில் இருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதுவரை ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் அதிகபட்ச தூரம் 2000 கிலோமீட்டர் மட்டுமே என அதிகாரப்பூர்வமாக கூறி வந்தது. ஆனால் இந்த தாக்குதல் முயற்சியின் மூலம் ஈரான் தனது உண்மையான ஏவுகணை திறன்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது உலகம் அறியாத மறைமுக அறிவிக்கப்படாத நீண்ட தூர தாக்குதல் திறன்கள் ஈரானிடம் இருக்கலாம் என்பதற்கான வலுவான சுட்டிக்காட்டாகவே இது பார்க்கப்படுகிறது. இது ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, இது ஒரு திட்டமிட்ட மூலோபாய அணுகுமுறையாகவும் கருதப்படுகிறது. ஈரான் தனது உண்மையான தாக்குதல் வரம்பை தெளிவாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பதன் மூலம் எதிரிகளிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி வருகின்றது. இந்த நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள், கண்காணிப்பு விமானங்கள், பல முக்கிய ராணுவ வளங்கள் தங்கியுள்ளன. இந்த தளம் தாக்குதலுக்குள்ளால் வருவது அமெரிக்காவின் உலகளாவிய தாக்குதல் திறனை நேரடியாக பாதிக்கக்கூடியதாகவும் அமைய பெற்றுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை ஈரானின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய போர் விமானம் தாக்கப்பட்டதாக வெளியாகி வரும் தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல்படை நேற்று அதிகாலை மத்திய ஈரானின் வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இஸ்ரேலின் F-16 போர் விமானத்தை எங்களது அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக தாக்கி அளித்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. போர் தொடங்கி இதுவரை சுமார் 200க்கும் மேற்பட்ட எதிரி நாட்டு இலக்குகளை தடுத்து அளித்துள்ளதாக ஈரான் கூறுகின்றது. ஈரானில் ஒரு செயல்பாட்டு பணியில் ஈடுபட்டிருந்த தங்களது விமானத்தை நோக்கி ஈரானின் ஏவுகணை ஒன்று ஏவப்பட்டதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய F-16 மட்டுமின்றி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானம் ஒன்றும் ஈரானால் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஈரான் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்காவின் விக்டரி பேஸ் ராணுவ தளத்தை குறிவைத்து அடுத்தடுத்து 4 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு ட்ரோன் தளத்தின் பின்புற வாயிலில் மோதி தீ விபத்து ஏற்படுத்தியதாகவும் மற்றொரு ட்ரோன் RPG ரக ஏவுகணையை வீசி தாக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் பாக்தாத்தின் உட்பகுதிகளான அபு கிரைப் மற்றும் டோரோ போன்ற இடங்களில் இருந்து இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டது பாதுகாப்பு அமைப்புகளிடையே பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் பாக்தாத் மட்டுமின்றி வடக்கு ஈராக்கின் எர்பில் பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் மீதும் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈராக்கிய ஆயுதமேந்திய குழுக்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த மோதல்களில் சிக்கிக்கொள்ள விரும்பாத நேட்டோ கூட்டணி நாடுகள் ஈராக்கிலிருந்து தங்களது படைகளை திரும்பப் பெற தொடங்கியுள்ளன. ஈராக் தலைநகர் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் விக்டோரியா பேஸ் எனும் தளவாட மையம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால்
வானத்தை முட்டும் அளவிற்கு எழுந்த கரும்புகை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரிந்ததாகவும் கூறப்படுகிறது. சர்வதேச விமான நிலையத்துக்கு மிக அருகில் தாக்குதல் நடந்ததால் பாக்தாத் விமான நிலையத்தின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்து வந்ததால் ஈராக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் இதுவரை லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை இலக்கு வைத்து சுமார் 700 ஏவுகணைகள், எறிகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனானின் லிட்டானி ஆற்றுக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் இருந்தே இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவத்தின் அரபு மொழி பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் ஒரே இரவில் 280 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. இதனை முடிவுக்கு கொண்டுவர முடங்கியிருந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கும் விதமாக அமெரிக்காவில் உக்ரைன் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இணைந்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்த இருந்ததாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரே இரவில் 280 ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும். இதில் தெற்கு ரஸ்டோவ் பகுதியில் 90 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது தொடங்கிய போர் 22வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதில் ஈரான் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து தாக்குகின்றது. இந்நிலையில் ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் மையமான நட்டான்ஸ் மீது அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் இதுவரை எவ்வித அணு கதிர்வீச்சு கசிவும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள ஈரான் சர்வதேச விதிகளை மீறிய செயல் என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலின் கிண்டர் கார்டன் உள்ளிட்ட 12 இடங்களில் கிளஸ்டர் ஏவுகணை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரிட்டன் கூட்டு ராணுவ தளம் மீது கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் 2 ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. அவற்றில் ஒரு முயற்சி தோல்வியடைந்ததாகவும் மற்றொரு ஏவுகணை இடைமறிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இலக்கை குறிவைத்து ஈரான் தாக்க முயன்றது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கு அச்சம் ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 2000 கிலோமீட்டர் சென்று தாக்கும் ஏவுகணைகளை மட்டுமே ஈரானிடம் உள்ளன என நினைத்த மேற்குலக நாடுகளை ஈரான் மிரளவிட்டுள்ளது. ஈரான் வெளியுலகிற்கு கூறும்போது தன்னிடம் 2000 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கும் ஏவுகணைகளை மட்டுமே இருப்பதாக கூறியிருந்த நிலையில் 4000 கிலோமீட்டர் சென்று தாக்கும் ஏவுகணைகளை களமிறக்கி இருப்பது உலக நாடுகளிடையே பெருடி ஏற்படுத்தியுள்ளது. ஈரானை வான்வழியாக தாக்கி வந்த அமெரிக்கா இனி தரை வழியாகவும் தாக்குதல் நடத்தக்கூடும் என தகவல் வெளியானது. அதற்கான சாத்தியம் உள்ளது என்றும் அந்நாடு தெரிவித்தது. ஏற்கனவே மோதல் பதற்றம் அதிகரித்து காணப்படும் சூழலில் தரைவழி தாக்குதலுக்கான சாத்தியம் பற்றி அமெரிக்கா பரிசீலித்து வருவது பற்றி ஈரான் ராணுவம் வட்டாரம் செய்தி நிறுவனத்துக்கு பதிலளித்துள்ளது. அதில் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது நடத்தப்படும் தரைவழி தாக்குதல் என்பது எங்களுடைய எச்சரிக்கை கோடுகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு எதிரியின் தாக்குதலுக்கும் நாங்கள் ஆச்சரியம் கொடுத்து வருகின்றோம். இந்த விடயத்திலும் அதனை நாங்கள் காட்டுவோம் என தெரிவித்துள்ளது. எங்களுடைய எரிசக்தி உட்கட்டமைப்பை தாக்கினால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளும் செயலிழந்து போகும். இந்த முறை நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் ட்ரம்ப் ஒரு முடிவில்லாதவர் என்றும் எங்களுடைய பூமியிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் சவப்பெட்டிகளை கூட அவர்களால் அகற்ற முடியாது என ஈரான் ராணுவத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. ட்ரம்ப் ஒரு பயங்கரவாதி. இந்த விடயத்தில் ஏதேனும் தவறு செய்கின்றார்கள் என்றால் அவருக்கு ஆச்சரியம் ஒன்றை நாங்கள் தருவோம் என ஈரான் ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கொரியா கார்பாக தொழிற்சாலையில் ஏற்படுத்திய விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவின் டேஜிஜான் நகரில் உள்ள கார் பாகங்கள் தயாரிக்கும் 3 மாடி கட்டிட தொழிற்சாலையில் நேற்று மதியம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது.
இந்த தீ விபத்தின் போது சுமார் 170 தொழிலாளர்கள் கட்டிடத்துக்குள்ளே இருந்ததாக கூறப்படுகிறது. விபத்து நடந்தவுடனே தரைத்தளத்தில் உள்ளவர்கள் விரைந்து வெளியேறினர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கட்டிடம் முழுவதும் தீ மளமளவென பரவியதாகவும் கூறப்படுகின்றது. சுமார் 500 தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்து உள்ளிருந்தவர்களை மீட்டனர். இந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழந்ததுடன் 60 பேர் வரை காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொழிற்சாலையில் சுமார் 100 கிலோ அளவிலான அபாயகரமான ரசாயனங்களை தீயணைப்பு வீரர்கள் முதலில் வெளியேற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. போரை முழுமையாக முடிப்பதற்கான முன்மொழிவுகளை கேட்டு பரிசீலிக்க ஈரான் தயாராக இருப்பதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய எந்தவொரு தலையீட்டையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளும். அதனை முன்மொழிவுகளை கேட்டு பரிசீலிக்க எமது நாடு தயாராக உள்ளது. இருப்பினும் சில நாடுகள் இந்த மோதலுக்கு தீர்வு காண முயன்றாலும் அமெரிக்கா தனது ஆக்கிரமிப்பு கொள்கையை நிறுத்த தயாராக இல்லை. ஈரான் வரும் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை, மாறாக போருக்கு ஒரு நிரந்தர முடிவை விரும்புகிறது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானின் பிரதான அணுசக்தி நிலையங்களில் ஒன்றான நடான்ஸ் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதற்கு ஈரான் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.